தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். என்னதுங்க? திருப்பி வாசிங்க. நல்ல தெளிவா வாசிங்க. எல்லாருமே எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவன் பூமியை பார்த்தார், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. பூமியானது எப்படிப்பட்டதா இருக்குது? சீர்கெட்டதா இருக்குது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். பூமியின் மேல் தங்கள் வழியை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? கெடுத்து கொண்டு இருந்தாங்க. அப்ப இந்த உலகத்துல ஆண்டவர் மனுஷங்களை நோக்கி பார்த்தது எப்படி தெரியுமா? இவன் நல்லவங்களா மாறுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டே இருக்காரு. ஆனா மனுஷன்லாம் எப்படி இருக்கான்? கெட்டு போயிட்டே, சீர்கெட்டு போயிருக்கான். அப்ப வானத்துல இருந்து ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் என்ன செய்தாரு? மனுஷங்களுக்கு தேவனை தெரிய வச்சார். நான் என்ன செய்யறேன்? உங்களை படைச்சிருக்கேன், உங்களோடு நான் வாழணும்னு நினைக்கிறேன், உங்களோடு நான் இணைந்து செயல்படணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா மனுஷன் என்ன செய்யறான்? உன் வேலையை பார்த்துட்டு போயா, நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? தேவனை மறக்கிறவங்களா இருக்காங்க. அது பாருங்க, அவன் யோபு சொல்லுகிறான். யோபு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கல. தேவனை மறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்களேன். யோபு 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் எடுத்தவங்க வாசிங்க பாப்போம். கவனிச்சிங்களா? சேர் இல்லாம என்ன செய்யாது? நாணல் புல் என்ன செய்யாது? வளராது. தண்ணி இல்லாம என்ன செய்யாது? புல்லு வளராது. வளருமா வராதா? அப்ப ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க யாரு? மனுஷர்கள் எல்லாம் விலகி போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவர் யோசிக்கிறாரு. என்ன செய்யறாரு? சேர் இல்லாம என்ன செய்யாது? நாணல் வளராது. தண்ணி இல்லாம என்ன செய்யாது? புல்லு முளைக்காது. அடுத்த வசனம் வாசிங்கள. அது இன்னும் பச்சையா இருக்கும் போது அறுக்கப்படாது இருந்தோம். மற்ற எல்லா புல்லை பார்க்கிறோம் சீக்கிரமாய் வாடி போறதா இருக்கு. அது ஒண்ணும் செய்யல, யாரும் கொடுக்கல, ஒண்ணும் செய்யல. ஆனா என்ன செய்யுது? வாடி போகுது. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்காங்க. அப்புறம் ஒண்ணும் செய்யல, நியாய தீர்ப்பு வரல, ஒண்ணும் செய்யல. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? மக்கள் என்ன செஞ்சாங்க? வாடி போற புல்ல போல இருக்காங்க. பிடுக்கப்படுங்களா இல்ல. ஆனா என்ன செய்யறாங்க? இன்னும் பிடுக்கிறதுக்கு டைம் ஆகல. ஆனால் என்ன செய்யறாங்க? எல்லாரும் பாவத்தில் நிறைந்து இந்த உலகத்தை விட்டு அழிந்து போய்கொண்டே இருக்காங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு வழியை ஏற்படுத்த வேண்டும். அவரோடு இணைவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்துறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 7:13. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது. கவனிச்சீங்களா? ஆண்டவர் இப்ப நான் சொன்னேன், ஆதாம் காலத்துல வச்ச 2 வார்த்தை போல இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? 2 பாதை. என்னது? 2 பாதை வச்சிருக்காரு. ஒண்ணு என்னது? இடுக்கமான வாசல். இன்னொன்னு விசாலமான பாதை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வச்சிருக்காரு. எல்லா உலகத்துல பார்க்கிற எல்லா மனுஷனுக்கும் 2 பாதை இருக்கு. ஒண்ணு என்னது? இடுக்கமான பாதை. இன்னொன்னு என்னது? விசாலமான பாதை. அந்த விசாலமான பாதையில என்ன செய்வாங்க? எல்லாரும் போவாங்க. ஏன்? இடுக்கிட்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதே விசாலமா இருந்தா செய்வாங்க, டக்குன்னு போவாங்க. அதுதான் சொல்றாங்க. அப்ப விசாலமான பாதையை நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் 14ஆவது வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவங்க எத்தனை பேருங்க? பொறுக்கிதான் அனுப்புறாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு போக மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிற நீங்க எல்லாருமே பரலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ சிஸ்டர். பரலோகத்துக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அதற்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பொறுக்கி எடுப்பார். இல்லைன்னா எல்லாரையும் போல நீங்க எங்க போலாம்? கேட்டுக்கு போற வாசல்களே போயிடலாம். ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, லூக்கா 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இல்ல, லூக்கா 6:39. பின்னும் அவர் ஒரு உவமையை அவங்களுக்கு சொன்னார். என்ன சொன்னாரு?
அது எப்படிப்பட்ட பாதையா இருக்குது? குருடனுக்கு குருடன் வழிகாட்ட வழியா இருக்கு. குருடனுக்கு கூட வழிகாட்டா என்ன ஆகும்? 2 பேரும் இந்த பள்ளத்துக்கு போக வேண்டியதான். அதே நிலைமை தான் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருவரும் நடந்துட்டு. நீங்க பொழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை ஆண்டவர் பொறுக்கி எடுத்துருவாரு. உண்மையான பாதையை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல 2 பாதை இருக்கு. அதுல உண்மையான பாதையை நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பெரியவள பாதையிலேயே சொல்லுவாங்க, நிறைய பேர் நான் பாதை காட்டுறேன்னு சொல்லி பல்லவத்துக்கு போற பாதையை நிறைய காட்டுறாங்க. என்னென்னமோ பாதையை காட்டுறாங்க. சினிமா மூலமா காட்டுறாங்க, நிறைய காரியங்கள் மூலமா காட்டுறாங்க, தண்ணி போதை மூலமா காட்டுறாங்க. இது பல்லவத்துக்கு போற வாசல். ஆனா அதெல்லாம் எப்படிப்பட்ட வாசல்? கேட்டுக்கு போற வாசல். குருடனுக்கு குருடன் வழிகாட்டுகிற பாதையா இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில அப்படி இருக்க கூடாது. அப்ப உண்மையான வாசல் யாரு? யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். கவனிச்சீங்களா? யார் வாசல்? நானே வாசல். யார் நானே? இயேசு. இயேசுதான் வாசல். அவர் வழியா நீங்க உள்ள போந்துட்டீங்க அப்படின்னா உங்களை என்ன செய்வாரு? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இம்மையிலேயும் சந்தோஷமா இருப்பீங்க, மறுமையிலேயும் சந்தோஷமா இருப்பீங்க. அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவர் நீங்க தேடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்திருக்க வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? வாசிங்க. வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன்னை பாதையை செவ்வைப்படுத்துவார். அப்ப அவருடைய பாதையில நினைத்துக் கொள்ளணும். பாதையில போயிட்டு இருக்க உலக மனுஷனுடைய பாதைகள் எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கிறது? வழி அசிங்கமானதும் அருவருப்பானதுமா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் பாதையில யாரை நினைத்துக் கொள்ளணும்? என்ன நினைச்சுக் கொள்ளணும்? இயேசுவை கூட கூட்டிட்டு போங்க. இயேசு கூட்டிட்டு போனா அவர் என்ன செய்வாரு? எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. நம்ம சொல்ற 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கல. யோவான் 14:4. யோவான் 14:4 இல்ல, யோவான் 14:4. சொல்லுங்க. போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். நான் போகிற இடத்தையும் அறிஞ்சிருக்கிறீங்க, வழியை. அப்ப இயேசு நீங்க அறிஞ்சிருந்தீங்கன்னா அவர் போறது எங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு வழி என்ன செய்யும்? தெரியும். ஏன் அப்படின்னா அப்ப உடனே இங்க நம்ம மக்கள்லாம் கேட்பாங்க, வழியா? இயேசு வழின்னு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கு நமக்கு எல்லாம் முன்மாதிரியா ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். அது யார் தெரியுமா? நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர்ல இயேசுபாவை சொல்லி சென்னையில வந்து செத்து போலாம். யார் அது? தோமா. இன்னும் நம்ம ஊர்ல என்ன செய்யுது? அவர் கலர் இருக்குது. யாரெல்லாம் சென்னைக்கு போயிருக்கீங்க? அங்க போனீங்கன்னா என்ன இருக்குது? சென்ட் தாமஸ் சர்ச்னு ஒன்று இருக்கும். அது யார் வந்தது தெரியுமா? இயேசு கூட இருந்த தோமா வந்தான். எங்க வந்தாரு? கேரளாவுக்கு வந்து கேரளாவில் ஒழிச்சுட்டு அப்படியே நடந்து இப்படியே போய் எங்க போயிருந்தாரு? சென்னைக்கு போனார். சென்னையில போய் அவரை மரணம் அடைஞ்சார். அங்க கொத்தி கொண்டுட்டாங்க இயேசு சொன்னதுனால. அப்படிப்பட்ட தெய்வத்தை அவர் சொன்னமா. அப்ப நமக்கு அடையாளமா அவன் இருக்கான். அவன் இயேசுட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறான் பாருங்க அந்த வசனத்தை. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீங்க போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்க எப்படி அறிவோம்? அவன் கேட்டது நம்ம சார்பா யார் கேட்டா? நம்ம கூட வாழ்ந்தவர், நம்ம தமிழ்நாட்டில் வந்து இறந்தவர் தான் கேட்டார். இயேசு கூட இருந்தார். அவர் கேட்ட கேள்விதான் என்னது? நீங்க போற இடத்தை உங்களுக்கு தெரியாது, வழி எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு ஆண்டவர் சொன்ன வழி என்னது? அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நீங்க சொல்லியிருக்காரா? நானும் வழியும் அப்படின்னு போட்டிருக்கு. சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? அப்ப பரலோகத்துக்கு போற ஒரே வழி யாரு? தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பரலோகத்துக்கு போகணும், இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சு நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா ஒரே வழி யாரு? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துல வர முடியாது. இந்த வழியில போலாம், அந்த வழியில போலாம், அப்படி போலாம்னு சொல்லி அந்த வழியெல்லாம் போனீங்கன்னா அந்த வழியில எப்படிப்பட்ட வழியா இருக்கும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னது? குருடனுக்கு குருடன் வழிகாட்டுற மாதிரி ஆயிடும். அவனுக்கே தெரியாது. ஆனா நான் காட்டுறேன்னு சொல்லி என்ன செய்யறது? நிறைய
ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கல. அப்படி போகலன்னா என்ன ஆகும் அப்படின்றத ஆண்டவர் சொல்வார். சங்கீதம் 2:12. சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாதபடி அவளை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி. இப்ப ஏசப்பாவை நல்ல அன்பான இயேசுவை பார்த்துட்டு இருக்கீங்க. இயேசு ரொம்ப அன்பானவர். எந்த காரியம் செஞ்சாலும் அடிக்கும், திருப்பி என்ன செய்ய மாட்டாரு, ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு காலம் வரும், அப்ப இயேசு எப்படிப்பட்டவரா மாறுவாரு, கோபம் உள்ளவரா மாறுவாரு. அப்ப போய் இயேசப்பா நம்மளுக்காக அதை செஞ்சு என்ன செய்யறாங்க, என்ன செய்யாது, ஒன்றும் எடுபடாது. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, நானே வழி வழி சத்தியம் ஜீவன். என்னை என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். என்னை பின்பற்றுகிறவன் பல்லவத்தை கண்டடைவான் ஆண்டவர் சொல்றார். அப்ப அவரை பின்பற்றி நடந்தீங்கன்னா தான் குமாரன் கோபம் கொள்ளாதபடி அவரை பற்றி கொண்டு என்ன செய்யணும், வாழணும். அதுக்காக தான் நம்ம இயேசுவை நம்ம என்ன செய்யறோம், துதிக்கிறோம், பாடுறோம், அவரோடு வாசம் செய்யறதுக்கு ஆசைப்படுறோம். அவரோடு வாசம் செய்யும் போது அவர் என்ன செய்வார், நம்மளே பிள்ளையா மாறிட்டாரு அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா மாறிடுவோம், அவர் பிள்ளையா மாறிடுவோம். அவர் பிள்ளையா மாறிட்டா பிரச்சனை இல்லை. பிள்ளைய யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப அடிக்க மாட்டாங்க இல்லையா. திருடன் அடிக்கிற மாதிரி யாரும் அடிக்க மாட்டாங்க, பிள்ளைய அடிக்க மாட்டாங்க. திருடன் தப்பு செஞ்சா நினைச்சிருவாங்க, அவனை வெட்டி கூட போட்டுருவாங்க. ஆனா புள்ள தப்பு செஞ்சா கொஞ்சம் மன்னிச்சு டே அப்படி இப்படி தட்டி விட்டு சரி பண்ணதான் பார்ப்பாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இயேசு பிள்ளையா மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தட்டி சுட்டி என்ன செஞ்சிருவாரு, கொண்டு போய் சேர்த்துருவாரு. ஆனா வெளியில இருந்தா அவர் பார்க்கறது எப்படிதான் இருக்கும், திருடனா தான் இருக்கும். அப்ப திருடனா இருக்கிறதுக்கு விரும்புறீங்களா, இல்ல அவர் பிள்ளையா இருக்க விரும்புறீங்களா? ஆண்டவர் பிள்ளையாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதே சங்கீதத்தை 1:1 வாசிங்க. அப்ப இருக்குன்னா என்ன பண்ணணும், ஆமா அவர் பிள்ளையா இருக்குன்னா இதுதான் எதிர்பார்க்கிறாரு. என்னது, குமாரனுடைய ஆலோசனை என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்புறம் பாவில வழியில் இல்ல நிக்க கூடாது. அப்புறம் பரியாசக்கார உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. அப்புறம் கவனிச்சிங்களா, ஆண்டவர் 3 காரியத்தை சொன்னார். என்னது, பாவில வழியில் நிக்க கூடாது. ரெண்டாவது ஆலோசனை நடக்கக்கூடாது. பரியாசக்கார உட்காரக்கூடாது. இதை பத்தி விளக்கம் சொல்ல இன்னைக்கு இன்னும் நைட்டு காலையில் எழுந்து போயிடலாம். அதனால அவ்வளவு நான் விளக்கம் சொல்ல விரும்பல, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால இந்த 3 காரியத்தை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. துன்மார்க்கோட ஆலோசனை என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. பாவிகள் வழியில் நிக்கிற இடத்துல நம்ம செய்யக்கூடாது, நிக்க கூடாது. உட்காரும் இடத்துல நிக்க கூடாது, நடக்கக்கூடாது. இதை நான் இன்னொரு நாள் வழக்கம் சொல்றேன், சரியா? எது நிக்கணும், எது நடக்கணும், எது சொல்லி உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக சங்கீதம் 17:5 வாசிங்க பார்ப்போம். சீக்கிரமா முடிக்கிறேன். சங்கீதம் 17:5. என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை ஆமென். அல்லேலூயா. நம்மலாம் என்ன மனுஷங்க தானே, மனுஷங்க தானே. யாராவது நான் தெய்வமா இருக்கீங்களா? மனுஷங்க என்ன செய்வாங்க தெரியுமா, வழிக்கு போயிடுவாங்க, சில காரியங்கள்ல விழுந்து போவாங்க. அப்ப விழுவாம இருக்கிறது தான் நான் சொன்னேன். ஆண்டவர் பிள்ளையா நீங்க மாறிட்டீங்கன்னா சில நேரங்களில் விழுந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு, தூக்கி விடுவார். அதான் சொல்லி இந்த வசனத்துல என்ன பட்டிருக்கு, வழுவாதபடி நடைகள் வழுவாதபடி ஆமென் என்னை காத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று நாம் வாசிக்க போறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். வாசிப்போம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்ப என்ன பாதைன்றது பார்த்தேன். அப்ப அந்த பாதைகளின்படி ஆண்டவர்கள் வழிநடத்தும் போது ஆண்டவர்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நீங்க பற்றி கொண்டிருந்தால் அவர் ஆசீர்வதித்து பெருக செய்வார். அவருடைய வழிகள் என்ன, இயேசு வழி என்ன, நானே வழி சத்தியம் ஜீவன். வழினா என்ன? அப்ப தோமா கேட்டால என்ன கேட்டான், உண்மையை நீங்க எங்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அப்புறம் வழி எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன, நானே வழி சத்தியம் ஜீவன். அப்ப இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். அப்ப இயேசுவின் சத்தியத்தை நம்ம பற்றிக்கொள்ளணும்னா 3 காரியம் செஞ்சா போடும். 1, சபைக்கு என்ன செய்யணும், சபைக்கு கரெக்டா வரணும். என்ன செய்யணும், ஆமா 8:30 மணிக்குன்னா என்ன செய்யணும், 10 மணிக்கு வரணும்.
எத்தனை மணிக்கு வரணும்? எத்தனை மணிக்கு வரதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்து என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்க வேண்டும். வசனங்களை என்ன செய்யணும்? கேட்கணும். என்ன செய்யணும்? இதெல்லாம் கேட்கும் போதுதான் இந்த காரியங்கள் 3 காரியங்களை செய்ய மாட்டீங்க. என்னென்ன காரியம்? நடக்க மாட்டீங்க, நிக்க மாட்டீங்க, உட்கார மாட்டீங்க. புரியுதா? 3 காரியத்தை நீங்க அங்க செய்யும் போது இந்த 3 காரியம் தானா உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். எந்த 3 காரியம்? இதுதான் முக்கியமா சொல்ல விரும்புறேன். 3 காரியம் என்னென்ன செய்யக்கூடாது? பரியாசகரத்துல உட்காரக்கூடாது. 3 காரியங்கள் செய்யணும். என்னென்ன? சபைக்கு ஒழுங்கா வரணும், வார்த்தைகளை கேட்கணும், அதன்படி நடக்கணும். இந்த 3 காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த 3 காரியம் உங்களை என்ன செய்யாது? பாதிக்காது. அதனால இந்த 3 காரியத்துல கவனம் செலுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு 2 பாதைகளை வச்சிருக்கிறார் உங்க முன்னாடி. ஒண்ணு என்னது? விசாலமான பாதை. இன்னொன்னு என்னது? இடுக்கமான வாசல். ஏன் இடுக்கமான வாசல் சொன்னாரு? ஏன் ஆண்டவர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்றது இடுக்கமான வாசல் சொன்னாரு? நான் பதில் சொல்ல, நீங்களே சொல்லியிருக்கீங்க. இடுக்கமான வாசல்லாம் என்னன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது சர்ச்சுக்கு வரணும், வாரம் அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்படிதானே? அப்புறம் பைபிள் படிக்கணும். ஐயோ, படிச்சாலே தூக்கம் வருது. ஆமாவா இல்லையா? ஜெபம் பண்ணணும்னு சொல்லும் போது என்ன செய்யுது? பாவத்தை கொஞ்சம் தள்ளி வை, பாவத்துக்கு என்ன செய்யாத போவாதன்னு சொல்லும் போது எல்லாம் சந்தோஷமா இருக்கேன், நான் மட்டும் ஏன் சந்தோஷமா இருக்க கூடாது அப்படின்னு தோணும். சரிங்களா? இதுதான் இடுக்கமான வாசல். ஆண்டவர்கிட்ட பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. என்னுடைய நுகம் சுமை இருக்குன்னு சொல்றாரு. அதை செய்ய மக்கள் அவங்க. நீங்க பாருங்க, மனுஷனை வந்து நேசிங்க, இங்க இருந்து அந்த ஊருக்கு போயிட்டு அந்த வருடத்தை பார்த்தாங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி அழிஞ்சிருவான், ஓடி போய் செஞ்சுட்டு வந்துருவான். ஆனா சர்ச்சுக்கு வாரம் 2 மணி நேரம் உட்காரவான்னா முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள யார் இருக்கா? சாத்தான் இருக்கான். அப்ப சாத்தான் உங்களுக்குள்ள இருந்தாலும் உங்களால என்ன செய்ய முடியாது? சர்ச்சுக்கு ரெகுலரா வர முடியாது, உங்களை கொண்டு வர விட மாட்டான். அப்ப நீங்க மாறணும், எதிர்த்து நிக்கணும் அவனை. நான் சர்ச்சுக்கு போயே அவனை நின்று பாருங்க, நீங்க ஆண்டவர் பிள்ளையா மாறுவீங்க. ஹல்லேலூயா! உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அவருடைய பாதைகள் எல்லாம் என்ன செய்யும்? செவ்வையா இருக்கும். உங்களை ஆண்டவர் பாதுகாப்பார். கண்களை முடிக்க வச்சவங்களாமா. ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, உங்கள் கிருபைக்காக தயவுக்காக நன்றி ஆண்டவரே. வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ளும். அப்பொழுது ஒரு பாதைகளை என்ன செய்வார்? செவ்வைப்படுத்துவார். ஆண்டவர் இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் முழுதும் நம்ம பாதையை செவ்வைப்படுத்திட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை பாதுகாப்பார். நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்வார். ஹல்லேலூயா! ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? கொஞ்ச நேரம் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, பாதைகளை நான் செவ்வைப்படுத்த எனக்கு உதவி செய்யணும். பாதைகளை செவ்வைப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாதைகளை செவ்வைப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த கிருபை எனக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த தயவினால் பயன்படுத்த போறதுக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா! நன்றி இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்க தயவினால் வழிநடத்துங்க. இந்த கிருபையினால் வழிநடத்துங்க தகப்பனே. அப்பா, உங்க தயவு எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எத்தனையோ முறை ஆண்டவரே அப்பா உங்க விரோதமா செயல்பட்டிருக்கிறோம். உங்க பாதை அறியாதபடி நாங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறோம். மன்னிங்க ஆண்டவரே. எங்களை பிள்ளைகளாக மாற்றுங்க. ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா! நன்றி 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 இயேசுப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. ஹல்லேலூயா! ஆண்டவர் ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் வைசாலி சிஸ்டர் முன்பாக வந்து ஆண்டவரே ஜெபிக்க போறாங்க. ஹல்லேலூயா! நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் பாதைகளை நாங்கள் செவ்வைப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க போறாங்க. ஹல்லேலூயா! Thank you Jesus. நன்றி நன்றி இயேசுப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய தயவுக்காக நன்றி. அவளோடு சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த நல்ல வருடத்திலும் ஆண்டவரே புதிய துவக்கத்தை தேவரீர் கொடுத்து ஆண்டவரே வாக்குத்தத்த வசனங்களினால் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நன்றி 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 கர்த்தாவே. அப்பா, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்ளு சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, இந்த வருடத்தில் ஆண்டவரே அப்பா, இந்த தொடக்கத்தில் ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்திருக்கிற இந்த பயணத்தில் ஆண்டவரே அப்பா, எங்க வாழ்க்கை முழுவதும் ஏசப்பா உம்மை நினைத்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுங்க.
ஹalleluya. நம்ம ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. ஆமென் ஆமென். பாய் தூக்கத்துல இருப்பீங்க நினைக்கிறேன். அப்படிதானே? தூக்கத்துல இருக்கவங்க ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya.